தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஒரு பக்கம் ஈரான் கான்ஃபிளிக் பெருசா போயிட்டு இருக்கு, வார். இன்னொரு பக்கம் ஆப்கானிஸ்தான் மேல ஓயாம குண்டு போற வேலையை பாகிஸ்தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. கரெக்டா இந்த நேரத்துல துரந்தர், இந்த ரிவெஞ்ச் படம் வந்திருக்குல்ல, இதுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் இருக்கு. நமக்கு தேசப்பற்ற அள்ளி ஊட்டுற மாதிரியே பல விஷயங்கள் படத்துல இருக்குங்க. அதுவும் நிஜத்துல நடந்ததை ஸ்கிரீன்ல கொண்டு வந்திருக்காங்க. இதுல இந்த படத்துல வந்த ஹீரோ பத்திரம் ஆகா ஓகோன்னு பேசிக்கிட்டு இருக்கோல, நடிகரவங்களை விடுங்க, நிஜத்துல ஒருத்தர் அது போல வாழ்ந்து நமக்காக வீரமரணம் அடைஞ்சாருங்க. அவர் சார்ந்தும் அஜித் டோவால் இருக்கார்ல, இவரை பேஸ் பண்ணி பல விஷயங்கள் பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஹிந்துஸ் எல்லாம் ரொம்ப கோழைங்கல்ல. I love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always take what I want and I always give it 100. Don't need a bank, no I'm funded. Play the game like it's nothing. I'm always thankful for something. Don't take for granted, stay humble. Now wake up. இந்த துரந்தர் படத்தை பல பேருமே ப்ரொபகண்டா மூவின்னு சொல்றாங்க. நீங்க படத்தை பாருங்க. எனக்கும் ஸ்லைட்டா அந்த நெடி வந்துச்சு. ஆனா 100% தான் வந்துச்சு. ஏன்னா காங்கிரஸ்ன்ற கட்சியோட பேரை சொல்லாமலேயே அந்த கட்சி சார்ந்து விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. அதாவது 2014க்கு முன்னாடி இருந்த இந்தியா, 2014க்கு அப்புறம் இப்ப இருக்க இந்தியான்ற மாதிரி பிரிச்சு தான் படத்தை பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்க லைட்டா ப்ரொபகண்டா நெடி வருது. ஆனா இதுக்காக இந்த படத்தை தவிர்க்கணுமான்னு கேட்டீங்கன்னா தவிர்க்காதீங்க மக்களே. கண்டிப்பா நீங்க பார்க்க வேண்டிய படம். இந்த நிறைய பைத்தியக்காரங்க இருக்கானுங்க, உங்களுக்கு தேசப்பற்று இருக்குன்னு தெரிஞ்சாலே சங்கீத முத்திரை குத்துவாங்க. அது அந்த மக்களை சொல்லி பிரயோஜனம் இல்லைங்க. நிறைய அரசியல் கட்சிகள் அவங்கள அப்படியே மட்டுப்படுத்தி வச்சுக்கிட்டு இருக்கு. பேட்டர்டிசம் இல்லை அப்படின்னா நம்மளாம் இந்தியர்களே கிடையாது. அதை மூலம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். தேசப்பற்று முக்கியம். சித்தாந்த பற்று, கட்சி பற்றை விட தேசப்பற்று முக்கியம். அதை முதல்ல மனசுல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த கட்சிகளும் சப்போர்ட் பண்ண, எந்த சித்தாந்தங்களும் சப்போர்ட் பண்ண எந்த தப்புமே கிடையாது மக்களே. இதை கிளியரா சொல்லிட்டு கான்டென்ட் ஃபுல்லா ஆரம்பிக்கிறேன். நல்லா பக்திமானா தெரியுறாருல, இவர் தான் இந்த துரந்தர் படத்தை எடுத்தவர், ஆதித்யா தர். ரொம்ப வயசுலாம் கிடையாதுங்க, 43 வயசு தான். ஆனா கொடுத்திருக்க படங்களை பாத்தீங்களா, ஒரே படம் மூலமா ஒரு பெரிய இம்பாக்ட் நம்மளுக்குள்ள ஏற்படுத்தினாப்ல. இப்ப துரந்தர் பார்ட் 1 பார்ட் 2ன்னு வேற லெவல் இம்பாக்டா கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. இவரு பிறந்து வளர்ந்ததுல டெல்லியில தாங்க. இந்த காஷ்மீரி பண்டிட் ஃபேமிலி, நல்லா ஹிந்துவிசம் சார்ந்து தெரிஞ்சிருக்கவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களோட நம்பிக்கை அதிகமா இருக்கும்னு சொல்லிட்டு, ஆக்சுவலா இவரு நிஜத்துல நிறைய செய்திகளை பார்த்து ரியல் இன்சிடென்ட் நடந்த இடங்களுக்கு நேரா போயிட்டு அங்க கள நிலவரங்களை ஃபுல்லா ஆய்வு பண்ணி ரிசர்ச் ஒர்க்கை பெருசா பண்ணி இன்புட்ஸை கவர்மெண்ட் சைட்ல இருந்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் படத்தையே பண்ணியிருக்காரு. ஏன்னா மற்ற டைரக்டர்ஸ் இந்த படத்தை பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு இம்பாக்டை கண்டிப்பா கிரியேட் பண்ணிருக்க முடியாது. இவர் கிரியேட் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு ரத்தமோ சதியமா எல்லாத்தையும் அப்பதிலிருந்தே பார்த்துட்டு வந்திருக்காருன்றது இங்க லிட்டலா புரியுது. அதுவும் ஒரு தியேட்டர் விசிட்லாம் இப்ப பண்ணாருன்னா அங்க என்ன திரும்ப ரெஸ்பான்ஸ் கிடைச்சிக்கிட்டு இருக்கு ஃபுல்லா இருக்கு. This film, so I genuinely I'm overwhelmed today with whatever the news is coming and whatever peak detailing things are happening. But I genuinely want to thank you all for coming here and supporting us and being a part of this journey. This wouldn't have been possible without you guys. Thank you so much. Thank you. Oh, lovely. Yay! I want to say one thing about Aditya. இந்த படத்துல நீங்க அவரோட நடிப்பு ஆஹா ஓஹோ இது இதுன்னு பேசுவீங்க. அதுக்கெல்லாம் முன்னாடி ரிசர்ச் ஒர்க் இருக்குல்ல, அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். உதாரணத்துக்கு நாம சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுல இந்த ரஹ்மான் டெக்கைட் இருக்கால, அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் துரந்தர் படத்துல கூட இந்த அக்ஷய் பண்ணிருப்பார்ல, அந்த கேரக்டர் தான். அவன் நிஜத்துல எப்படி இருந்தான், அவனோட கேங்கு எவ்வளோ ப்ரூட்டலா இருந்தானுங்க, இதை பத்தி ஃபுல்லா டீடைல் பண்ணியிருப்போம். அதில் ஒரு மேட்டர் சொல்லியிருப்போம், எதிரிகளோட தலையை வெட்டி ஃபுட்பால் ஆடுவானுங்க அப்படின்ட்டு. அது இந்த செகண்ட் பார்ட்ல வச்சிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஏன் வைக்கிறேன்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன், ஆனால் செகண்ட் பார்ட்ல வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்ற மக்கள் இது, ஏன்னா இது மாதிரி அவ்வளோ டீடைல் ஒர்க் இந்த படத்துல இருக்கு. எது எதெல்லாம் உண்மையில நடந்துச்சோ அதை அப்படியே கொண்டு வந்து ஸ்கிரீன்ல வச்சிருக்காங்க. சம மேட்ரு இது எல்லாமே. அந்த சீன்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கே சேக்ன்ற மாதிரி தோணும் இந்த பார்ட் 2ல. ஆனா உங்களுக்கே தோணிடும், இப்படிதான் மோசமா இருப்பானுங்களாங்க அந்த கேங்ஸ்டர்ஸ்லான்னு உங்களுக்கே தோண ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்பை படம் தான் இது, ஒரு ஏஜென்ட்டை பேஸ் பண்ண படம் தான் இந்த துரந்தர். ஆனா இந்த படத்துல இருக்க ஒரு ஸ்பை, அவரை நம்ம கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது இவர் தான் ஸ்பை அப்படின்ட்டு. அப்பேற்பட்ட கேரக்டர் ஒன்று படத்துல இருக்கு அப்படின்னா ஜமீல் ஜமாலி, இவர் கேரக்டர் தான் சொல்லணும். ஆரம்பத்துல இருந்து நப்பா கேரக்டர் இதுன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஆனா கடைசியில ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி ட்விஸ்ட்டை கொடுப்பாங்க பாருங்க. இதை நான் இங்க ஓப்பன் பண்ணிட்டேன்னு நினைச்சுக்காதீங்க இந்த மேட்டரை. ஆக்சுவலா இந்த கேரக்டர் சார்ந்த இப்ப சொன்னதுக்கு அப்புறம் படம் போய் பாருங்க, உங்களுக்கு இன்னும் இம்பாக்ட் ஏற்படுத்தும். ஒரு எலி கடைசியில யானைன்ற மாதிரி காமிச்சு அப்படிங்க இருக்கும். ஒரு சாது கடைசியில காட்டையே ஆண்டவர், காட்டோட சிங்கத்தை காலி பண்ணவர் அப்படின்னு சொன்ன அப்படிங்க இருக்கும். அப்ப ஏற்பட்ட கேரக்டர் டிசைனு
இந்த பாகிஸ்தான் அவாமி பார்ட்டி இருக்குல்ல, இதை சார்ந்த தலையா தான் படத்துல இவர் நடிச்சிருப்பாப்ல. இந்த கேரக்டர் பண்ணிருக்க நடிகர் யார் தெரியுமா? ராகேஷ் பேடி. இவரை தாண்டி வேற யாரையும் இந்த கேரக்டர் நினைச்சு கூட பார்க்க முடியாது, அவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காப்ல. படம் பாருங்க, உங்களுக்கு இந்த கேரக்டர் சார்ந்து நான் சொன்ன சர்ப்ரைஸ்ல ஒண்ணுமே இல்லை. இதை தாண்டி நிறைய மேட்டர் உங்களுக்கு வந்து ஃபாலோ ஆகும், பார்த்து எல்லாம் வாயை பொழப்பீங்க. ஏய், இந்த கேரக்டர் இவ்வளவு பவர்ஃபுல்லா அப்படின்னு சொல்லிட்டு. தாவூத் இப்ராஹிம் கண்ணில் வெள்ள விட்டு ஆட்டதெல்லாம் சும்மாவா? அவர் அந்த படத்துல பாத்தீங்கன்னா படுத்த படுக்கின்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஆனா அதுக்கு யாரு காரணம் தெரியுமா? அதை படம் பார்த்து தெரிஞ்சுங்க. ரைட்டு, ரன்வீர் சிங். இந்த படத்துல அவரோட கேரக்டர் நேம் பாத்தீங்கன்னா ஹம்சா அலி மசாரி. இது பாகிஸ்தான்ல. இந்தியாவில் அவரோட பேரு இயற்பெயர் பாத்தீங்கன்னா ஜஸ்கீரத் சிங் ராங்கி. பஞ்சாப் ரெஜிமெண்ட் இருக்குல்ல, அதை சேர்ந்தவருங்க. பஞ்சாப் ரெஜிமெண்ட், இந்திய ராணுவம் சார்ந்து. இந்த கேரக்டர் எந்த வீரரை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்கன்னு நானும் எவ்வளவோ ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டேன். ஏன்னா அந்த படக்குழு கூட இந்த கேரக்டர் தான் ஒரு பிரசன்ட் பண்ணிருக்காருன்னு சொல்லலை. இந்த படத்துல மற்ற கேரக்டர் சார்ந்த ஈஸியா நம்ம பிடிச்சிட முடிஞ்சது. ஆனா இந்த கேரக்டர் யாருன்றதை பிடிச்சிக்க முடியல. சரி, யாரா இருக்கும் நம்ம தேடி பார்க்கும் போதுதான் ஒரு அம்மா ஒரு விஷயத்த ஊடகங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த விஷயம் கண்ணில் மாட்டுச்சு. அவங்க யாருன்னா, நமக்காக உயிர் நீத்த ஒரு ராணுவ வீரரோட அம்மா. அந்த அம்மா, ஏங்க இந்த துரந்தர் படத்துல என் பையனை பத்தி தாங்க ஃபுல்லா வருது, என் பையன் தாங்க அது, அந்த ஹீரோ கேரக்டர் ஃபுல்லா என் பையனை பேஸ் பண்ணி தாங்க பண்ணிருக்காங்க, ஆனா படத்துல என் பையனுக்கு கிரெடிட்ஸே கொடுக்கலங்க. எல்லாருமே இந்த படத்தை பாராட்டுறீங்களா, அப்ப என் பையன் பேரும் அந்த ஸ்கிரீன்ல வந்து நான் பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குமே, அது நடக்கலங்கன்னு சொல்லிட்டு நம்ம அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. இது போல விஷயம் தேசிய ஊடகங்கள் பெருசா பேசப்பட்டுச்சு. இப்ப பெருசா அடங்கிடுச்சு அந்த பேச்சு. அது என்னவோ ஏதோ. சோ அந்த அம்மா சொன்னாங்களே, அவர் யார் என்னன்னு சொல்லி தேடி பார்த்தோம். அப்போ ஒரு பேர் தெளிவாக கிடைச்சது, மோகித் சர்மான்னு சொல்லிட்டு. மேஜர் மோகித் சர்மா. இந்த ஸ்கிரீன்ல தெரியுறாருல, இவர் தான் நீங்க துரந்தர்ல ஹீரோவா பார்த்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன் மக்களே. ஆதித்யா தர் சொல்லணும், ஆனா அவர் சொல்லல. என்ன காரணம் என்னவோ தெரியல. நான் இவர் தான் நீங்க ஃபுல்லா போர்ட்ரே பண்ணிருக்கீங்க சொல்ல வரல. பட் இவரை பத்தி நான் சொல்றேன். அதெல்லாம் தெரிஞ்சு முடிச்ச பிற்பாடு ஒருவேளை இருக்குமோ, இவரை போர்ட்ரே பண்ண அந்த படத்துல ஹீரோ கேரக்டர் டிசைன் பண்ணிருக்கானோன்னு நீங்க நினைச்சுக்கலாம் மக்களே. அதுவும் இந்த நேரத்துல இந்த படத்தை பத்தி நான் பேச போய் தான் இவரை பத்தி சொல்ற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. இவரை பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? இந்த மார்ச் 21 தான் இவரு நமக்காக உயிர் நீத்தாருங்க. அப்பேற்பட்ட நாள். ஓகே, மேஜர் மோகித் சர்மா. இவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா ஹரியானால 1978. இவர் ஸ்கூலிங்லாம் முடிச்சது நம்ம டெல்லியில. ஸ்கூலிங் முடிச்ச கையோடு என்ஜினியர் ஆகணும் அப்படின்ற ஆசை இவருக்கு. சரின்ட்டு இன்ஜினியரிங் காலேஜில் ஃபுல்லாக பர்சியூ பண்ணிட்டார். இவருக்கு மகாராஷ்டிராவில் இன்ஜினியரிங் காலேஜ் சீட்டும் கிடைச்சிருச்சு. ஆனால் கடைசி நேரத்தில் என்ன தெரியுமா முடிவு பண்ணிட்டாரு? நம்ம ஆசைக்காக இன்ஜினியரிங் படிக்கலாம்னு முடிவு பண்ணோம். ஆனால் நம்மளுக்கு சின்ன வயசுல இருந்து ராணுவத்தில் சேரணுன்ற ஒரு பெரிய ஆசை உள்ளுக்குள்ள இருக்குல்ல. நாம இந்த காலேஜ் படிச்சா என்ன பண்ண போறோம்? மாசமா சம்பளம் வாங்கிட்டு ஓரமா இருக்க போறோம். அந்த லைஃப் நம்மளுக்கு வேணாம். நாட்டுக்காக போராடணும்னு தனக்கான அந்த தொலைநோக்கு ஆசை இருக்குல்ல, அதை அங்கே தான் டாமினேட்டா ஃபிட் பண்றாப்ல. ஃபிட் பண்ணவர் என்ன பண்ணிட்டாரு? ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்ல ஜாயின் பண்றது சார்ந்த என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா இனிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. NDA கேள்விப்பட்டிருக்கீங்களா? நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி. இதுல போய் ஜாயின் பண்றாருங்க. இன்ஜினியரிங் கனவை கில் பண்ணிட்டு இதுல போய் ஜாயின் பண்றாரு. அங்கேயும் ஃபுல்லா படிச்சு முடிச்சிட்டாப்ல. இதுக்கப்புறம் IMA ஜாயின் பண்றாரு, இந்தியன் மிலிட்டரி அகாடமி. இதுலயும் ஃபுல்லா எல்லா விஷயங்களையும் படிச்சு முடிச்சுட்டு 1999 தலைவன் வெளியே வர்றாப்புல இந்த 5 மெட்ராஸ் இது சார்ந்து கமிஷன் பண்றாங்க. அண்ட் இது கூடவே காஷ்மீரோட இந்த 38 ராஷ்டிரிய ரைஃபிள்ஸ் இருக்குல்ல, இதை பத்தி நான் உங்களுக்கு சொன்னாதான் தெரியணுமா என்ன? பார்த்துருக்கீங்க சமீப காலமா. இதுலயும் ஃபுல்லா கமிஷன் பண்றாருங்க. அண்டு இந்த ஹை ரிஸ்க் ஆப்ரேஷன்ஸ் இருக்குல்ல, அதாவது இந்த ஆப்ரேஷன் நீ போனனாக்கா போறது எங்களுக்கு தெரியும், ஆனா வர்றது யார் கையிலையும் கிடையாது, என்ன வேணாலும் நடக்கலாம். அப்பேற்பட்ட ஆப்ரேஷன்ஸ்க்கு இவரை தான் பலமுறை அமைச்சிருக்காங்களாம். நம்ம மேஜர் தான் ஃபுல்லா அமைச்சிருக்காங்களாம். இவரு இந்த 1 பேரா அப்படின்ற ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் இந்த யூனிட்ல சர்வ் பண்ணிருக்காருங்க நம்ம மேஜர். இவரை ஸ்பெசிஃபிக்கா எதுக்கு சூஸ் பண்ணுவாங்கன்னா, கிரவுண்ட் மிஷன்ஸ் இருக்குல்ல, அதுவும் பயங்கரவாதிகள் சார்ந்த என்கவுண்டர்ஸ் இருக்குல்ல, அதுக்கு போகணும்னா இவர் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருப்பாராம். அப்பேற்பட்ட ஒரு ஆளுமை மிகுந்த ஒரு மேஜரா இருந்திருக்காரு. ஏன்னா இவர் இந்த ஹிஸ்புல் முஜாஹிதீன் பயங்கரவாதிகள் இருக்காங்களே, இவங்க பல பேரை பந்தான அனுபவம் கொண்டவர். ஏதோ வயசானவரை பத்தி பேசலாம் நினைக்காதீங்க. அவர் வயசுனா 31 தான். அவர் வீர மரணம் அடையும் போதே 31 அவரோட வயசு. ஆனா அதுக்குள்ளே என்னென்ன விஷயம் பண்ணிருக்காரு பாத்தீங்களா? அதுவும் இந்த ஹிஸ்புல் முஜாஹிதீன் கிட்ட இவர் பேரை சொன்னாலே அலறுவானுங்க. அந்த அளவுக்கு அவர் பண்ண சம்பவங்கள் தேரமா இன்ன வரைக்கும் நின்றுகிட்டு இருக்கு. டிஃபென்ஸ் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னாக்கா அகாடமிக்லி ஸ்ட்ராங்குங்க நம்ம மேஜர் அவர்கள். படிப்புல படுஜுட்டி, அவரை பீட் பண்ண ஆள் இல்ல மாதிரி. இன்னொரு பக்கம் மியூசிக் ஒரு மாதிரி காம்போவா இருக்குல்ல, இது கிட்டார் பிளே பண்றதுல சம ஜித்து. அது மட்டும் இல்ல, இந்த மவுத் ஆர்கன் இருக்குல்ல, அதை சூப்பரா பிளே பண்ணுவாப்ல. அதுவும் அந்த ராணுவ வீரர்கள் சார்ந்து இளைப்பாறும் போது அவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இசைக்கருவிகளை வாசிக்கிறதையும் அவர் பழக்கமா வச்சுட்டு இருந்திருக்காரு. ஒரு பக்கம் சாஃப்ட் டோன்ல இசையும் வாசிப்பாப்ல, இன்னொரு பக்கம் ஹார்ட் டோன்ல துப்பாக்கி எடுத்து எதிரிகளை போடவும் செய்வாப்ல நம்ம நாட்டுக்காக. அப்பேற்பட்ட விஷயங்களை பண்ணியிருக்காரு. கடந்த 2009 வருஷம் மார்ச் 21 அப்ப என்ன ஆகுது, இந்த மிலிட்டன்ஸ் இருக்கானுங்களா, இந்த பயங்கரவாதிகள் ஃபுல்லா கூட இருக்கவனுங்க, அவனுங்க பயங்கரவாதிகள் சேர்ந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நம்ம வீரர்கள் சார்ந்து தாக்குதல் நடத்த ஆரம்பிக்கிறானுங்க.
நம்ம வீரர்கள் திரும்ப பதிலுக்கு அவங்கள சுட ஆரம்பிக்கிறாங்க. இதுல நம்ம மேஜர் என்ன தெரியுமா பண்ணாரு? 4 பயங்கரவாதிகளை சுட்டு கொன்னாருங்க. ஒரே ஆள் 4 பேரை காலி பண்ணாப்புல. அது மட்டும் இல்லாம அவருடைய டீம்மேட்ஸ் 2 பேரோட உயிரை காப்பாத்தினாருங்க நம்ம மேஜர். இவ்வளவு விஷயங்களை பண்ணும்போது அவருக்கு காயம் ஏற்படாமையா இருக்கும். அவர் உடம்புல சில தோட்டாக்கள் பாஞ்சுது. மேஜர் முகுந்த் அவர்கள் ஸ்டோரி சொல்ற மாதிரி இருக்குல்ல, கிட்டத்தட்ட சிமிலாரிட்டி அப்படிதாங்க இருக்கும். ராணுவ வீரர்கள் பேர் வேணா வெவ்வேறையா இருக்கலாம், ஆனா எல்லாரோட சேவையும் நமக்காக ஒரே மாதிரி மட்டும்தான் இருக்கும். அது இங்கேயும் பார்க்க முடியுது. 31 வயசு மக்களே அவர் நமக்காக வீர மரணம் அடையும் போது நம்ம மேஜர் அவர்கள் 31 வயசு மட்டும்தான். ஸோ தன்னோட வாழ்நாள குறுகிய வாழ்நாள ஒட்டுமொத்தமா நாட்டுக்கு அர்ப்பணிச்ச வீரர் தான் நம்ம மேஜர் அவர்கள். இவருக்கு கொடுக்கப்பட்ட அவார்ட்ஸ் என்னென்ன தெரியுமா? அசோக சக்ரா அவார்டு. அவ்வளவு சீரம் கிடைக்கிறதெல்லாம் அவருக்கு கிடைச்சிருந்துச்சு. சேனா மெடல்னு இத்தனை விருதுகளையும் அவர் வாங்கியிருந்தார். வாழ்ந்த காலத்தை பாருங்க, பண்ண சாதனைகளை பாருங்க, எங்கேயோ இருக்கு. கடந்த 2019 வருஷம் நம்ம மேஜரோட உயிர் தியாகத்தை நாம எல்லாம் நினைவு கூற வகையில டெல்லி மெட்ரோ ரயில் கார்பரேஷன் இருக்குல்ல, இவங்க ராஜேந்திர நகர் மெட்ரோ ஸ்டேஷன் இந்த காசியாபாத்ல இருக்குல்ல, இதுக்கு பேரை மாத்தினாங்க. என்ன நேம் தெரியுமா வச்சாங்க? மேஜர் மோகித் சர்மா ராஜேந்திர நகர் மெட்ரோ ஸ்டேஷன் பேரை வச்சிருந்தாங்க. சாதனை தியாகம்னா இப்படி இருக்கணும். ரீசெண்டாக தான் இந்த மேஜர் அவர்கள் சார்ந்து துரந்தர் படம் சார்ந்து அந்த அம்மா பேசின விஷயங்கள் காது குறவே இந்த உன்னத வீரரை பற்றி உங்களுக்கு சொல்கிற வாய்ப்பும் எனக்கு கிடச்சிருந்துச்சு. ஆனால் எங்கேயுமே கிரெடிட்ஸ் கொடுக்கப்படலை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவரோட லைஃப்பை வச்சு தான் இந்த படத்தோட ப்ரொட்டகனிஸ்டோட கேரக்டர் டிசைன் பண்ணப்பட்டிருக்குமா? இல்லைனா எல்லா வீரர்களுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு நீங்களே சொல்லிட்டீங்களா ப்ரோ? டேரக்டர் அதை கூட இன்ஸ்பயராக இருக்கலாம் வேற எதனா வீரர்கள் சார்ந்து அப்படின்னு எடுத்துக்கிட்டால் உங்கள் கையில் இருக்கிறது மக்களே. ரைட்டு, அடுத்து இன்னொரு ஹீரோ பற்றி பார்க்க போகிறீங்க. அதாவது இந்த துரந்தர் படத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற கேரக்டர்ஸ்லாம் ஆவுன்னு கத்திக்கிட்டு வெப்பன் எடுத்து போட்டுக்கிட்டு அப்படி இருக்கும். அதை வச்சு பில்டப் மாசு பயங்கரமாக கிரியேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் மாதவனர்கள் ஒரு கேரக்டரில் பண்ணியிருப்பார்ல, அஜய் சன்யால்னு சொல்லிட்டு, வேற யாரும் இல்லை, அவரை பேஸ் பண்ண கேரக்டர் தான். நம்ம என்எஸ் அஜித் டோவல் இருக்கார்ல, அவர் தான் ஸ்க்ரீனில் மாதவன் அவர்கள் இப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. 6 வித்தியாசங்கள் கண்டுபிடிக்க முடியாத மக்களே, அந்த அளவுக்கு கனக்கச்சிதமாக பொருந்திருந்தாப்புல மாதவன் அவர்கள். சும்மா சர்க்காசமாக வருவாப்புல, டைலாக் டெலிவரி பண்ணுவாப்புல. ஆனால் மாஸ் இருக்கும் பாருங்க ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப. அது கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்லாம் இருக்கு பாருங்க, ராஸ்புடின் சாங்லாம் வரும்போது பயங்கரமாக இருக்கும் அந்த கேரக்டர் டிசைனு. அப்போ ஏற்பட்ட இந்த கேரக்டர் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தே கொண்டாடினீங்களே, நிஜத்தில் இருக்க அஜித் டோவல் அவர்கள் அவரோட சர்வீஸில் பார்க்காத மிஷன்ஸா? அதில் பர்டிகுலர் ஒரு மிஷனை பற்றி சொல்கிறேன். அந்த மிஷனை பற்றின தொகுப்பை நீங்கள் ஃபுல்லாக கேட்டு முடிச்ச பிற்பாடு, ப்ரோ இது நான் காப்பான் படத்தில் வந்த சீன் மாதிரி இருக்குன்னு கேட்பீங்க. படத்தில் இருந்து இங்கே வரலங்க, இவரோட லைஃப்பில் இருந்தால் படத்துக்கு போச்சு. ஸோ இவரோட அந்த ஒரு பர்டிகுலர் மிஷன் இருக்குல்ல, அதை பற்றி இப்போ ஃபுல்லாக தெரிஞ்சுக்கங்க. இந்த பாகிஸ்தானோட நியூக்ளியர் வெப்பன் ஃபெசிலிட்டி சார்ந்து அவர் முதல்ல கண்டுபிடிக்கணும்ல, அதுக்கப்புறம் தான் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் எடுக்க முடியும். அது எங்கே இருக்குன்னு ஒன்றா தேட ஆரம்பிக்கிறாருங்க. சந்தேகம் வந்துடக்கூடாது. அங்கே ஒருத்தருக்கு உங்க மேலே சந்தேகம் வந்தாலும் கதை முடிஞ்சுது. இதுக்கு மத்தியில் கிடைக்கிற ஒரு தகவலையும் நூல் பிடிச்சி போயிட்டு ஒரு வழியா மோஸ்ட் செக்யூர் ரிசர்ச் ஜோன்ஸ் எங்கே இருக்குன்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாப்ல. ஏன்னா பாகிஸ்தான் உலகத்தோட கண்ணில் மண்ணை தூவிட்டு ரகசியமாக பண்ணிட்டு இருக்க ஒரு ப்ராஜெக்ட் அது. அதனால எப்படி ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ அவர் எங்கே இருக்குன்ற விஷயத்த அந்த ஜோனை கண்டுபிடிச்சிட்டாருங்க. உள்ளுக்குள்ள நோபடின்ற ஸ்டேட்டஸில் போனவர். அதுக்கப்புறம் அவர் பண்ண வேலைகள் இருக்கு, அந்த டேட்டா ஃபுல்லாக கலெக்ட் பண்ணுறதுல அவர் அச்சுக்கு ஆள் இல்லைங்க. இஸ்லாமாபாதோட கஹுட்டா அப்படின்ற பகுதி, இங்கே தான் அந்த ஜோன் இருக்கு, அது சம்மந்தப்பட்ட லேப் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாப்ல. இந்த லேபை KRL அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கான் ரிசர்ச் லெபார்டரிஸ். இதுக்குள்ள வச்சு தான் பாகிஸ்தான் இந்த நியூக்ளியர் வெப்பன் சம்மந்தமான எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. ஓகேவா? இது ஆக்சுவலாக ஒரு ஆர்டினரி டவுனே கிடையாதுங்க. இந்த குறிப்பிட்ட ககுட்டா பகுதியை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும்னாக்கா, பாகிஸ்தானோட மிக முக்கியமான உயிர் நாடி இந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டி தான். ஏன்னா இதை வச்சு தான் பாகிஸ்தானோட எதிர்காலமே இருக்குன்ற அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம். இதனாலேயே இந்த ககுட்டால இந்த லேப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க சயின்டிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்க வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட மாட்டாங்க, வெளிப்பகுதிக்கு அனுப்பப்பட மாட்டாங்க. அந்த நாட்டுக்குள்ளேயே அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இதுக்குள்ளே செக்யூரிட்டி பர்சனல் இருக்காங்கனாக்கா அதுக்குள்ளே மட்டும் தான் இருப்பாங்க, வெளியே வர முடியாது. அவங்க மூலமாக எந்த இன்ஃபர்மேஷனும் வெளியே லீக் ஆகிடக்கூடாதுன்னு இவ்வளோ பொத்தி பாதுகாத்தாங்க எல்லாத்தையுமே. இந்த சயின்டிஸ்ட்டு, அப்புறம் இந்த செக்யூரிட்டி பர்சனல், கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ், இவங்க எல்லாருமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்கனாக்கா அவ்வளோ ப்ரொடெக்ஷன் இருக்கும். வெளியாட்கள் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அப்ரோச் பண்ணிவிட முடியாது அவங்கள. இந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் ரொட்டீனாக அங்கே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ப்ரோட்டோகால் அவ்வளோ ஹெவியாக இருந்துச்சு. இந்த விஷயங்கள் எல்லாமே அவர் தெரிஞ்சிருச்சுங்க. அஜித் டோவல் அவர்களுக்கு தெரிஞ்சதும் அவர் மைண்டில் வந்த விஷயம், ஓகே பாகிஸ்தானோட பரம ரகசியம் இது, இதை கண்டிப்பாக பாதுகாக்கிறோன்னா இவ்வளோ தூரம் கார்டிங் பண்ணாமல் இருந்தால் அப்படி அவங்க பண்ணுவாங்க தான். நம்ம இந்த சக்கர வியூகத்தையே உடச்சிட்டு எப்படி உள்ளே போகிறோம், இதான் அவருக்கான பெரிய டாஸ்க்காக எடுத்தது. என்ன பண்ணாப்புல, இந்த KRL இருக்க சயின்டிஸ்ட்லாம் இருக்காங்களே, நியூக்ளியர் சார்ந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கவங்க, அந்த ஆயுதத்தை உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க, அவங்களோட நடமாட்டத்தை கண்காணிக்கிறாருங்க. இவங்க எந்த இடத்துல வந்துட்டு போகிறாங்க இப்படி நோட் பண்ணிட்டு எந்தெந்த இடங்களை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு லிஸ்ட் எடுக்கிறாரு. அப்போ கிடைச்ச ஒரு இடம் தான் ஒரு முடிவெட்டுற கடை, பாபா ஷாப்பு, சலூனு.
அந்த சலூனுக்கு இந்த கேஆர்எல் இருக்கிற சயின்டிஸ்ட்லாம் வந்துட்டு போகிற விஷயம், முடி வெட்டுறது வந்துட்டு போகிற விஷயம் அவர் கண்டுபிடிச்சிடறாப்புல. இதுதான் ஈஸி டு ஆக்சஸ் அவருக்கு. உடனே என்ன பிளான் பண்ணுறாரு, அந்த பார்பர் ஷாப்புக்கு வெளியே ஒரு பிச்சைக்காரராக இருக்காருங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஸ்பைன்னு போயிட்டீங்கனாலே உங்கள் உயிரை காப்பாற்றுறது அல்டிமேட்டு. அதெல்லாம் தாண்டி நீங்கள் அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணுறீங்களா, இன்டெலிஜென்ஸ் சார்ந்த எல்லா விஷயங்களையும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவேளை நாளை பின்ன இங்கே சிக்க நேரிட்டாலும் கூட எந்த விஷயமும் வெளியே வரக்கூடாது. அடித்து சித்திரவதை பண்ணி என்ன பண்ணாலும் வெளியே வரவே கூடாது. சாதாரண விஷயமே இல்லை மக்கள் இதெல்லாம். ஸோ அவர் அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி இந்த பார்பர் ஷாப்புக்கு தான் வருவாங்கன்ற விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணி அங்கே போய் அமர்ந்துட்டாரா. அமர்ந்துட்டு என்ன பண்ணுறாப்புல, அந்த சயின்டிஸ்ட் யாருன்னு முதல்ல கண்டுபிடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் சயின்டிஸ்ட் உள்ளே வராங்க பார்த்தீங்கன்னா பார்பர் ஷாப்புக்குள்ளே, அவங்க முடியெல்லாம் வெட்டுறாங்களே, வெட்டிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இவர் அதை உட்காந்து கீழே வாட்ச் பண்ணிட்டு இருக்காப்புல. அந்த முடி வெட்டின பிற்பாடு பெருக்கி தள்ளுவாங்க எல்லாத்தையும். அப்படி பெருக்கி தள்ளுறப்ப அந்த பெருக்கிற முடிகள் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பையில போட்டு அதை பிரபம் பண்ணி வைப்பாங்க, சேஃபாக எல்லாத்தையும் கொண்டு போய் டிஸ்பிளேஸ் பண்ணோம் அப்படின்ட்டு. அதையும் தாண்டி ஒன்று சில முடிகள் கீழே விழும் பாருங்க, அது ஒரு கண்ணில் நோட் பண்ணியிருக்காப்புல. அந்த முடிகளை மட்டும் எடுத்திருக்காரு, கலெக்ட் பண்ணியிருக்காரு. அதை சாம்பிள்ஸாக கலெக்ட் பண்ணி அதை இந்தியாவில் இருக்கிற லேபுக்கு அனுப்பியிருக்காருங்க. அங்கேருந்து நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணது ரொம்ப கஷ்டம். இந்த சாம்பிள் ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் அனுப்புறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ அதெல்லாம் எப்படி பண்ணியிருப்பாரு யோசிச்சு பாருங்க. என்ன ப்ரோ இவ்வளோ பெரிய ஆளுன்றீங்க, அங்கே போய் இவ்வளோ உயிரை பணையம் வச்சு ஸ்பை வேலைலாம் பார்த்துருக்காருன்றீங்க, முடியை கலெக்ட் பண்ணி என்ன பண்ண போறாரு அப்படின்ற கேள்வி பல பேருக்கு மனசில் வரும். சொல்கிற மக்களே, இந்த முடி இருக்குல்ல, இதை நம்ம நாட்டு லேபில் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த முடி யுரேனியம் அண்ட் ரேடியேஷனோட ட்ரேசஸ் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்போ இதை வச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடலாம், அங்கே அணுக்கதிர் வச்சு இருக்கு அப்படின்னா அணு சார்ந்த விஷயம் அங்கே நடக்குது. அது எதுக்காக, அணு ஆயுத தயாரிப்பு விஷயமா இருக்கக்கூடாது. நம்மளே ஈஸியாக கன்க்ளூஷன் வர முடிஞ்சுதா, இதுக்காக அவர் அந்த சாம்பிள் அமைச்சிருந்தாருங்க. ஸோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சா, அவ்வளோதான். இந்தியாவோட நீண்டகால பயமாக இருந்துச்சு பாருங்க. ஆஹா, நாளை பாகிஸ்தான் ஒரு வேளை அணு ஆயுதத்தை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அது நமக்கும் த்ரெட் ஆகும்னு சொல்லிட்டு அது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. இந்த ஒரு முடியை வச்சு அந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம நாட்டோட நேஷனல் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, இதை நாம மாற்றி அமைக்கிறோம். ஏன்னா நீங்கள் அணு ஆயுதம் இல்லாத ஒரு எதிரியை சந்திக்கிறது வேற, அதுக்கான ஸ்ட்ராட்டஜி வேற. அணு ஆயுதம் வச்சிருக்க ஒரு நாட்டை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறது வேற, அதுக்கான ஸ்ட்ராட்டஜி தனியாக வகுக்கணும். ஸோ இந்த முடிமேட்டெல்லாம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் பாகிஸ்தான் நியூக்ளியர் வெப்பனை டெவலப் பண்ணுதுன்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட பிற்பாடு நாம் இந்த ஒட்டுமொத்த ஸ்ட்ராட்டஜியவும் மாற்றி அமைக்கிறோம். இதுக்கெல்லாம் கிரெடிட்ஸ் கண்டிப்பாக அஜித் டோவாலுக்கு போகணும்னு நினைக்கிறேன். சரி ப்ரோ, இதெல்லாம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், பாகிஸ்தானுக்குள்ளேயே போயிட்டு அட்டாக் பண்ணி இந்த ஃபெசிலிட்டி ஃபுல்லாக காலி பண்ணுற மாதிரி கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லைங்க. என்ன இருக்கு, இந்த நியூக்ளியர் வெப்பன் சார்ந்த விஷயத்தை பாகிஸ்தான் எப்பவோ அச்சீவ் பண்ணியிருக்க வேண்டியதை நாம் 15 வருஷங்கள் வரைக்கும் டிலே பண்ண வச்சிட்டோம் இந்த ஒரு ஆப்ரேஷன் மூலமா. இதுதான் இந்த ஆப்ரேஷன் கிடைச்ச மிகப்பெரிய வெற்றியை. இந்த ஆப்ரேஷனை பண்ணி முடிக்க சில மாதங்கள் எடுக்கலங்க, அவருக்கு 6 வருஷம் இருக்கு. 6 வருஷம் பாகிஸ்தானில் உளவாளியா இருந்து இவ்வளோ விஷயங்களை சக்சீட் பண்ணியிருக்காரு. இதுக்காக நம்ம எந்த ஆயுதத்தையும் நம்பல, ஒரு பெரிய படைபலத்தையும் நம்பல, ஒரே ஒரு மனுஷனை நம்பணும், அவர் தான் அஜித் டோவால் அவர்கள். இப்போ நான் சொன்னது அவரோட ஒரே ஒரு ஆப்ரேஷனை பற்றி மட்டும்தான். அப்போ அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் எவ்வளோ ஆப்ரேஷன்ஸில் ஈடுபட்டிருப்பாரு, எவ்வளோ மிஷன்ஸை பார்த்துருப்பாரு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், கொண்டாட தகுதியானவங்களை இனிமேலாவது கொண்டாடுவோம். சும்மா எதுக்கேத்தாலும் சினிமா நடிகளை தலையில தூக்கி வச்சு ஆறதை விட்டு கொண்டாட தகுதியானவர்களை கொண்டாடுவோம். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.